இயேசுவில் அன்பு மிக்கவர்களே, ஆரோக்கிய தாயின் அன்பு நிறை பக்தர்களே, கிடைக்குமா என்று கேட்கிறோம். கடவுளின் பராமரிப்பில் கிடைக்கும் என்பது நம் நம்பிக்கை. நடக்குமா என பார்க்கிறோம். கடவுளால் அது நடக்கும் என்பது நம் நம்பிக்கை. முடியுமா என எண்ணுகிறோம், ஆகுமா என நினைக்கிறோம். கடவுளால் அது ஆகும், கூடும், முடியும் என்று நம்பி வாழ்ந்தவர் நம் புனிதர் தூய யோசேப்பு. அவர் ஒரு நீதிமான், நேர்மையாளர். அவர் ஒரு விசுவாசி. ஆபிரகாம் போல, யோபு போல வினாக்களுக்கு விடை தேடியவர். கருத்தரித்த கன்னின் மரியை கல்லால் எறிந்து கொல்ல அவர் விரும்பவில்லை. மறைவாக விலக்கிவிட நினைத்தார். வினாக்களுக்கு விடை தேடினார். உண்மை கனவிலே வெளிப்பட்டது. பழைய ஏற்பாட்டிலே கனவு காண்போமாக யோசேப்பை பார்க்கிறோம். தொடக்கநூல் 37 பார்க்கிறோம். கனவின் மன்னன் என்று சகோதரர்கள் அழைக்கிறார்கள். 3 கனவுக்கும் அவரே விளக்கம் கொடுக்கின்றார், சகோதரர்களுக்கு மற்றும் பாரோ மன்னனுக்கு. புதிய ஏற்பாட்டு யோசேப்பு நம் புனிதர் விடை தேடிய 3 சூழலிலும் கனவுகளிலேயே அவருக்கு பதில் கிடைத்தது. மத்தேயு 1:19-21 அன்னை மரியாதை ஏற்றுக்கொள்ளுகிறார். மத்தேயு 2:13-15 வரை கனவிலே அவர் அறிவுறுத்தப்பட்டு எகிப்திற்கு அன்னையின் மகனையும் அழைத்து கொண்டு செல்லுகிறார். மூன்றாவதாக மத்தேயு 2:19-23 முடிய உள்ள அந்த பகுதியிலே கனவிலே மீண்டும் அறிவுறுத்தப்பட்டு ஏதாவது இறந்தார் என்ற செய்தியை கேள்விப்பட்டு கலிலே உள்ள நாசரேத்துக்கு திரும்ப வருகிறார். அன்பர்களே, இவ்வாறு நாம் வாசித்து அறிகிறோம். விபரீதமாக முடியாமல் இவை அனைத்துமே அவருடைய வாழ்விலே விடியலாக அமைந்தது என்பதை நாம் அறிகிறோம். ஒரு மன்னன் காட்டிற்கு வேட்டையாட தான் வளர்த்த செல்ல பறவை பருந்தோடு ஒரு முறை சென்றான். நீண்ட நேரம் வேட்டையாடினான். சூரியனின் கதிர்கள் அவனை விட்டு வைக்கவில்லை. மிகவும் களைத்து போனான். தண்ணீருக்காக ஏங்கினான். ஒரு இடத்திலும் தண்ணீர் தென்படவில்லை. ஒரே ஒரு பாதையில் சொட்டு சொட்டாக தண்ணீர் விழுந்தது. கையில் வைத்திருந்த ஒரு பாத்திரத்தை எடுத்து அதை பிடித்தான். அதை குடிப்பதற்காக ஏற்றினான். அவன் கொண்டு வந்திருந்த அந்த பருந்து பறந்து அதை தட்டி விட்டது. அவனுக்கு கோபம். சரி, அடுத்த போவோம் அப்படின்னு மீண்டும் தண்ணீரை பிடித்தான். குடிக்க போனான். அப்போதும் அந்த பருந்து பறந்து அதை தட்டி விட்டது. இப்போது அவனுக்கு உச்சகத்த கோபம். சொன்னான், இன்னொரு முறை செஞ்சா உன்னை கொண்டுருவேன். 3வது முறையாக தண்ணீரை சேகரித்தான். குடிக்க போனான். வாய்ப்பை கொண்டு போனா மீண்டும் பருந்து தட்டி விட்டது. கோபத்தில் புத்தகத்தை சுட்டு கொண்டு விட்டான். கொஞ்ச நேரத்துக்கு யோசிச்சு பார்ப்பான், ஏன் இந்த பருந்து இப்படி செய்தது? இந்த பாறைக்கு மேலே எங்கிருந்து தண்ணி வருதுன்னு பார்ப்போம்னு மேலே போனான். அங்கே அவன் பார்த்தபோது ஒரு கரு நாகம் அந்த சிறிதளவு சேர்ந்திருந்த தண்ணீரிலே செத்து கிடந்தது. அவனுடைய உயிரை காக்கத்தான் அந்த பருந்து 3 முறையின் தண்ணீரை தட்டிவிட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பர்களே, உண்மையை உணர்கிற போது அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுவோராக பணிந்த உள்ளத்தோடு
பணிந்தான் என்றும் பெருமை என்ற அந்த வாக்குக்கு ஏற்ப கடவுளின் திட்டத்திற்கு அடிபணிகிறார் தூய யோசேப்பு. இரண்டாவதாக பார்க்கிறோம், வாய் திறந்து அவர் பேசியதாக விவிலியத்திலே வார்த்தைகள் இல்லை. அவர் பேசியது மௌன மொழி. கடவுளின் குரலுக்கு செவிசாய்த்தினார். கீழ்ப்படிதலால் புண்ணியத்தின் உச்சத்தை அடைகிறார். தூய பிரான்சிஸ், திருத்தந்தை பிரான்சிஸ் தெளிவாக சொல்லுவார் நம்மை பார்த்து, சொல்தாந்த கூவன் நிறுத்தி ஒன்லி 2 minutes, 2 நிமிடங்கள் மட்டும் ஒரு நாளில் நீங்கள் பைபிள் எடுத்து வாசிங்க, கடவுள் உங்களோடு பேசுவார் என்று அவர் சொல்லுவார். கடவுளுடைய அரும் பெரும் காரியங்களை அவர் அமைந்த மனதோடு ஏற்றுக்கொண்டார். பாலகன் இயேசுவை திருவிழாவில் தொலைத்த போது கூட அன்னை மரியாதான் அங்கலாக்கிறார். நானும் தந்தையும் தேடினோம் என்று தூய யோசேப்பு மௌனமாக இருக்க, தந்தைக்குரிய கடமையை செய்து ஞானத்திலும் அறிவிலும் பாலகன் இயேசு வளர உதவுகிறார் தூய யோசேப்பு. திரு அவை மௌனியாக இருந்த அவரை பலருக்கும் பல காரியங்களுக்கும் பாதுகாவலராக உயர்த்தி வைத்து பார்த்ததை இன்று நாம் பார்க்கிறோம். பக்தி முயற்சியின் வரலாற்றை பாருங்கள். 15ஆம் நூற்றாண்டில் திருத்தந்தை 4ஆம் சிஸ்டஸ் மார்ச் 19 இந்த தினத்தை யோசேப்பின் நாளாக ரோமை குறிப்பேட்டில் இணைத்தார். 1726 திருத்தந்தை 13ஆம் பெனடிக்ட் புனிதரின் பிரார்த்தனையில் அவர் பெயரை இணைத்தார். 1870 திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் கத்தோலிக்க திரு அவையின் பாதுகாவலர் என அறிவித்தார். 1955 திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் தொழிலாளர்களின் பாதுகாவலர் என்று முதல் தினத்தை கொண்டாட செய்தார். 23ஆம் அருளப்பர் புனிதர் 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் பாதுகாவலர் என்றார். இது மட்டுமல்ல, குடும்பங்களின் தலைவர், கன்னியரின் பாதுகாவலர், நற்படிப்பின் பாதுகாவலர், நல் மரணத்தின் பாதுகாவலர், கத்தின் பாதுகாவலர், இவ்வாறாக அவர் பேசாத மனிதர், கடவுளின் வல்லமையுள்ள பரிந்துரையாளராக உயர்த்தப்படுகிறார் பக்தி நிகழ்ச்சியிலே என்பதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக அவர் மரியாவின் கணவர். சாதாரண தச்சு தொழில் செய்த ஒரு தொழிலாளி, உழைப்பாளி. இயேசுவின் வளர்ப்பு தந்தை. யோவான் 6:42 பார்க்கிறோம். இயேசு யார் என்ற கேள்வி. யோசேப்பின் மகன், அவருடைய தாயையும் தந்தையையும் நாம் அறிவோம் என்று அங்கே பேசப்படுகிறது. நாசரேத்து குடும்பத்தை அன்பால், கடவுளின் அருளால், கடின உழைப்பால் கட்டமைத்தவர் கண்ணியமிக்க கணவராக வாழ்ந்த தூய யோசேப்பு. மத்தேயு 13:55 வாசிக்கிறோம். எப்படி இந்த வல்ல செயல்களை செய்கிறார்? இவர் பெற்றோருடைய மகன் அல்லவா? இவருடைய தாய் மரியா என்பவர் தானே. யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் எல்லோரும் நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா? பின் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்ற கேள்வியை எழுப்புவதை நாம் பார்க்கிறோம். ஆடம்பரம் இல்லாத அமைதியான நீதிமானின் வாழ்வு தூய யோசேப்பின் வாழ்வு. அன்னையோடு கரம் கோர்த்து
இன்பத்தில் துன்பத்தில் இணைந்து நின்று கல்வாரியின் கதாநாயகன் காலமெல்லாம் நமக்காக மீட்பு திட்டத்தை தந்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கடவுளின் திருவுளத்திற்கு நம்முடைய வேண்டுதல்களை ஏற்று பரிந்துரைக்கும் புனிதராக புனித யோசேப்பு விளங்குகிறார். நிலை வாழ்வின் திருப்பயணத்தின் முன்மாதிரி அவர். மோட்சத்திற்கு போக நமக்கு காசு பண்ண செலவு பண்ண வேண்டியதில்லை. திருப்பலி காணுகிறோம், ஒரு பாவசங்கீதம் செய்கிறோம், நற்கருணை ஆராதனை, ஒரு திருப்பயணம், இவ்வாறு ஒரு ஜெபமாலை, பக்தி நிகழ்ச்சி, இதை நமக்கு உதவி செய்யும். ஆனால் நரகத்திற்கு போக நாம் செலவு செய்ய வேண்டும். குடிக்கிறதுக்கு செலவு, புகைப்பிடிக்கிறதுக்கு செலவு, போதைப் பொருள் வாங்குவதற்கு செலவு, ஊதாரித்தனமாக ஊர் சுற்ற செலவு, தகாத ஒழுக்கத்திற்கு எதிரான காரியங்களை செய்வதற்கு செலவு. எவற்றை நாம் கடக்க வேண்டும்? கடந்த காலத்தை கடக்க வேண்டும், மறக்க வேண்டும். எதிர்காலத்தை நினைக்க வேண்டும். இந்த நிகழ்காலத்தில் என்றும் வாழ வேண்டும். அன்னை மரியாதையின் அரவணைப்பில் தூய யோசேப்பின் முன்மாதிரியில் நாம் ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழ்வோம். அவர் பெயராலே ஆமென். எழுந்து நின்று நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.